பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். என் குரல் கேட்டு அருளாயோ
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு வழங்கும் வாய்ப்புகள் கொடைகள் அனைத்தும் நாம் மனம் திரும்பி அவரிடம் செல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்தவே இன்றைய முதல் வாசகத்தில் யோசேப்பை அவரின் உடன்பிறப்புகளே 20 வெள்ளிக்காசுக்கு விற்கும் செயலை வாசிக்க இருக்கின்றோம். அதேபோல் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டிய தலைமை குருக்கள் மற்றும் மூப்பர்கள் கடவுளின் பிரதிநிதிகளாக இறைவாக்கினர்களை சூழ்ச்சியால் கொன்று கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்ததை நற்செய்தியில் மறைமுகமாக எடுத்துரைக்கப்படுகிறது. நீதிக்கும் நியாயத்திற்கும் தலைவணங்காமல் அநீதிக்கும் அநியாயத்திற்கும் கைகோர்த்து இறைவனோடுள்ள உறவை விலக்கி நிற்பதை இயேசு சீற்றமுடன் எடுத்துரைக்கின்றார். நாம் நமது பொறுப்புகளிலும் கடமைகளிலும் பொறுப்புணர்வோடு நேர்மையோடும் இறைவனுக்கு ஏற்றாற்போல கடமைகளிலும் வாழ முற்படுவோம். இறைவன் நம் வாழ்வின் எல்லா சூழலிலும் நம்மோடு இணைந்து செயலாற்றுகிறார். இறைவனிடம் நாம் அவ்வப்போது கொடுக்கும் வாக்குறுதிகளை நினைவு கூறுவோம். அவரோடு நமக்குள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக நம்மை நமது உள்ளங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து புது படைப்பாக மாறிட தொடரும் கல்வாரி நினைவு பலியில் இணைவோம், இறையாசிர் பெறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது கோவை மறை மாவட்டம் சவேரியார் பாளையம் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்திலிருந்து ஒலிபரப்பப்படுகிறது. இந்த திருப்பலியை பங்கு மக்கள் அனைவருடைய நலன்களுக்காகவும் மாதா தொலைக்காட்சியின் நேயர்கள் இந்த திருப்பலியை காண்கின்ற ஒவ்வொருவருடைய உடல் ஆன்ம நலன்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற நமது உள்ளத்தின் பாவங்கள், நம்மை வருத்துகின்ற பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வழி நடத்துகிற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37 3-4, 12-13 மற்றும்
17-28 வரை இறைவசனங்கள். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்தோடு பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்பிவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரியிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமணம் பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். பஞ்சம் வரும்படி செய்தார், உணவினும் 3 கோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக வேர்க்கப்பட்டார்.
அவர்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. மக்கள் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களிடங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவர் ஆக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நினைவாழ்வு கொள்ளும் பொருளே அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் ஊமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிளவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பினவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளருக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று.
ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்து அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. God comes with limitless grace, but also with limitless demand. God comes with limitless grace, but also with limitless demand. அளப்பரிய அருளை வழங்குகின்ற இறைவன் எந்த அளவுக்கு வழங்குகிறாரோ அந்த அளவுக்கு மனிதனிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அளப்பரிய அருளை வழங்குகின்ற இறைவன் எந்த அளவுக்கு மனிதனுக்கு வழங்குகின்றாரோ அந்த அளவுக்கு மனிதனிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு கொடிய குத்தகைக்காரர் உவமை நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒத்தமைவு நற்செய்திகள் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்தியிலும் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த கொடிய குத்தகைக்காரர் உவமையானது இடம்பெற்றிருக்கிறது. இயேசுவினுடைய வருகை, இயேசுவினுடைய வாழ்வு, இயேசுவினுடைய பணி ஆகியவற்றின் சுருக்கம் இந்த உவமை. இந்த உவமை முழுவதும் கிறிஸ்டலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், கிறிஸ்தியல் குணநலன்கள் அதிகமாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உவமை எருசலேம் ஆலயத்தில் இருந்த தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோருக்கு இயேசுவால் நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு உவமையாக இருக்கிறது. இன்னுமாய் விவிலிய அறிஞர்கள் இந்த கொடிய குத்தகைக்காரர் உவமையை படிக்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய இறை வார்த்தைகளை ஒப்பிட்டு படிக்க சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறது. ஆக இறைவன் தான் அன்பு செய்த இஸ்ரேல் மக்களுக்கு எல்லா கொடைகளையும் கொடுத்துவிட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களிடம் கொடுக்கப்பட்டவற்றுக்கு கனிகளை தேடிக்கொண்டு இருக்கிறார். கனி தராமல் அவர்கள் புறக்கணிக்கிற போது இறைவன் மனம் வெதும்புவதை எசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 முதல் 7 திராட்சை தோட்டத்தை பற்றி கவிதை என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற இந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த ஊமை, இந்த கொடிக்காரர் ஊமை இயேசு எருசலேம் மீது வைத்திருக்கிற புலம்பலை வெளிப்படுத்துவதாய் இருக்கிறது. எருசலேமை குறித்து புலம்புவதாக இந்த ஊமை இருக்கிறது. அதே போல இயேசு தன்னுடைய இறப்பை முன்னறிவிப்பதாகவும் இந்த ஊமை இருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே அவர் பாடுபட போகிறார். எனவே தன்னுடைய பாடுகளை, இறப்பை, கை நெகிழ்வதை, புறக்கணிக்கப்படுவதை முன்குறிப்பதாகவும் இந்த ஊமை இருக்கிறது. முன்குறிவிலே நற்செய்தியிலே வரலாற்று சூழல் என்பதும் களம் என்பதும் மிக முக்கியமானது. ஒவ்வொரு ஊமையை படிக்கின்ற போது அந்த ஊமையினுடைய களம், அந்த ஊமையினுடைய வரலாற்று சூழல், எழுதப்பட்டதனுடைய பின்னணி, இதை புரிந்து கொள்ளுகிற போதுதான் அந்த ஊமையினுடைய ஆழமும் அர்த்தமும் நமக்கு புலப்படும். அப்படி என்று சொன்னால் இந்த குத்தகைக்காரர் ஊமையினுடைய களம் என்ன என்று சொன்னால் எருசலேம் ஆலயம். இந்த ஊமையினுடைய வரலாற்று சூழல் என்ன என்று பார்க்கிற போது இயேசு தமது பாடுகளுக்கு முன்பாக எருசலேம் நகருக்குள்ளாய் நுழைகிறார். அப்படி நுழைவதற்கு முன்னால் அதை மையப்படுத்தியதாக இந்த ஊமை இருக்கிறது. இந்த ஊமை சொல்லப்பட்டதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று சொன்னால், நீங்கள் 21ஆம் அதிகாரம், இன்னைக்கு நம்ம மத்தேயு நற்செய்தி 21லேருந்து தான் வாசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். இயேசு கோயிலை தூய்மையாக்குவார், இயேசுவனுடைய அதிகாரத்திற்கு சவால் விடப்படும். ஆக
இந்த 21ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற நிகழ்விலிருந்து அவர் புறக்கணிக்கப்படுவது ஆரம்பமாகிறது. ஆக இயேசுவினுடைய அந்த ஆலயத்தை தூய்மையாக்குவதற்கு முன்பாக அந்த ஒரு வரலாற்று பின்னணியிலே இந்த எருசலேம் தேவாலயம் பின்னணியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தொடக்க திறவையிலே இந்த கொடி குத்தகைக்காரர் ஊமையானது மீட்பின் வரலாற்றோடு தொடர்பு படுத்தப்பட்டது. தொடக்க கால திறவையிலே ஏன் என்று சொன்னால், இந்த ஊமையை நீங்கள் ஆழமாய் தியானித்து படிக்கிற போது மீட்புக்காக, மனிதனுடைய மீட்புக்காக, மனுக்குலத்தினுடைய இரட்சணியத்திற்காக கடவுளுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருந்தது என்பது புலப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஊமையில் ஒவ்வொருத்தரையா அனுப்புகிறார். அந்த தலைவர், அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் ஒவ்வொருவரையாய் அனுப்புகிறார். அந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். இறுதியாக தன்னுடைய மகனை அனுப்புகிற அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறார். ஆக தொடக்க காலத்திறவையில் இந்த கொடியக்காரர் ஊமையானது மனுக்குலத்தின் மீட்பிற்காய் கடவுள் கொண்டிருந்த பொறுமையை நம் கண் முன் நிறுத்துகிறது. மனுக்குலத்தின் மீட்புக்காய் இறைவாக்கினர்களை அனுப்பிய ஆண்டவர் ஒவ்வொருவராக அனுப்பி இறுதியில் நம்மை எல்லாம் நேசித்ததால் தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். ஆனால் அந்த ஒரே மகனை புறக்கணிக்கிறார்கள், நையப்புடைக்கிறார்கள். எருசலேம் நகரத்திற்கு வெளியே தள்ளி அவரை கொல்வதற்கு, படுகொலை செய்வதற்கு துணிகின்றார்கள். யூதர்களுடைய புறக்கணிப்பும் புறவினத்தாரினுடைய ஏற்றுக்கொள்ளுதலும் இந்த ஊமையிலே அழகாய் தென்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னும் சிறப்பாக இன்றைய நாளினுடைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒன்று போல இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு முதல் வாசகத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய யோசேப்பு என்கிற கதாபாத்திரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். யோசேப்பும் இயேசு என்கிற இரு கதை மாந்தர்கள் ஒரே போல இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இருவரும் தந்தையினுடைய அன்புக்குரியவர்கள். யோசேப்பு தந்தையினுடைய அன்புக்குரியவர், மானிட மகன் தந்தையாக இறைவனின் அன்புக்குரியவர். இருவரும் இதோ தன்னை சார்ந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார். இயேசு தன் சொந்த இனத்தால், தன் சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டார். இருவரும் கனவுகளோடு இருந்தனர். யோசேப்பு கனவு கண்டார். அந்த கனவுதான் மற்ற சகோதரர்களுக்கு இவன் வளர்ந்து விடுவான் என்கிற பொறாமையை தூண்டியது. இயேசுவும் லட்சிய கனவோடு இருந்தார், இறையாட்சியின் கனவோடு இருந்தார். அதனால் தான் அவரை கொல்ல துணிந்தார்கள். அதே போல அன்புக்குரியவர்களே, இருவருக்கு எதிராகவும் கொலை சதி திட்டம் தீட்டப்பட்டது. யோசேப்புக்கு தன்னுடைய சொந்த சகோதரர்கள் கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டினார்கள். இயேசுவுக்கு கூடியிருந்த சொந்த இன மக்கள் இவரை எப்படி ஒழிக்கலாம் என்று சதி திட்டம் தீட்டினார்கள். இதோ யோசேப்பையும் ஒரு அற்ப காசுக்காய் காட்டி கொடுத்தார்கள், இயேசுவையும் அற்ப இன்பத்திற்காய், அற்ப காசுக்காய் காட்டி கொடுத்தார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இருவருக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமையை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த நற்செய்தி பகுதி கொடி குத்தகைக்காரர் ஊமை நமக்கு சொல்லுகிற வாழ்க்கை பாடம் என்ன? God comes with limitless grace, but also with limitless demand. அளப்பரிய கொடைகளையும் வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற இறைவன் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, நடந்தது என்ன? யோசேப்பை புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இருவரும் புறக்கணிக்கப்பட்டார்கள்? ஏன் இருவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஒரு விதமான பயம். யோசேப்பின் சகோதரர்களுக்குள் இருந்த பயம், தலைமை குருக்கள், மறைநூலறிஞர்கள், மூப்பர்களிடையே இருந்த பயம். என்ன பயம்? இவன் வளர்ந்து விட்டால், இவன் தன்னிடத்தில் வந்து விட்டால் தன் சுதந்திரம் பறிக்கப்பட்டு விடுமோ, தன் மகிழ்ச்சி குறைந்து விடுமோ, இவன் வளர்ந்து விடுவானோ, இவனுக்குரியவனாக நாம் மாற வேண்டுமோ என்கிற பயம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மானிட மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை, மானிட மகனை புறக்கணித்தார்கள். ஏனென்று சொன்னால், இயேசு வந்தால், இயேசுவை உள்ளத்தில் அமர வைத்தால் இயேசுவுக்காக நாம் மாற வேண்டியது இருக்கும். இயேசுவுக்காக நாம் இன்பம் என்று நினைப்பதை, நாம் இதுதான் நிலையானது என்று நினைப்பதை
தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். இயேசு வந்தால் என் வழிகளை மாற்ற வேண்டியது இருக்கும். இயேசு வந்தால் மன்னிக்க வேண்டியது இருக்கும். இயேசு வந்தால் ஜாதி இன மத வேறுபாடுகளை கடந்து மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். அதனால்தான் இயேசுவை புறக்கணித்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோமே ஆலயத்தில், நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனை தேடுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இறைவனிடம் வேண்டுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இறைவனை புகழ்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இறைவனை நம்புவதிலும் நம்பிக்கை அறிக்கையிடுவதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆலயத்திற்கு செல்வதில் பிரச்சனை இல்லை. ஆலயத்தில் மணிக்கணக்காய் அமர்ந்திருப்பதில் பிரச்சனை இல்லை. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதில் பிரச்சனை இல்லை. பக்தி முயற்சிகளை அதிகரிப்பதில் பிரச்சனை இல்லை. ஆன்மீக கொண்டாட்டங்களை அதிகரிப்பதில் நமக்கு பிரச்சனை இல்லை. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான், ஆண்டவரை இதயத்தில் ஏற்பது, ஆண்டவரை என் வாழ்க்கையில் ஏற்பது. ஏனென்று சொன்னால், ஆண்டவரின் இதயத்திற்குள் வந்தால், ஆண்டவரின் வாழ்க்கைக்குள் வந்தால், நான் ஆண்டவரை போல மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு விரும்புவது என்னுடையதாய் மாற வேண்டும். இயேசுவின் வழிகள் என்னுடைய வழிகளாய் மாற வேண்டும். இயேசு இதை செய் என்று சொன்னால் செய்ய வேண்டும். பாதத்தை கழுவு என்று சொன்னால் கழுவ வேண்டும். மறுகணத்தை காட்டு என்று சொன்னால் காட்ட வேண்டும். ஓடி சென்று உன் அங்கியை கொடு என்று சொன்னால் கொடுக்க வேண்டும். பகைவனை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் அன்புக்குரியவர்களே, யோசேப்பின் சகோதரர்கள் மட்டுமல்ல, தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதே இல்லை. இயேசுவை புறக்கணித்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இயேசு வந்தால் நாம் மாற வேண்டும். அது நமக்கு பிரச்சனை. அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதே இல்லை. யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்களாக அல்ல, கிறிஸ்துவாக வாழ்வதுதான் நமது அழைப்பு. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவர்களாக அல்ல, கிறிஸ்துவாக வாழ்வதுதான் நமது அழைப்பு. ஆன்மீக கொண்டாட்டங்கள் அல்ல, அருள் வாழ்வில் வளர்வதுதான் நமது அழைப்பு. அந்த அழைப்பு அர்த்தமாக வேண்டும் என்று சொன்னால், இயேசு என் இதயத்தில் வர வேண்டும். இதயத்தில் வருவதற்கு இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவுக்கு இதயத்தை திறக்கப் போகிறோமா? அல்லது யோசேப்பின் சகோதரர்களைப் போல, கொடி குத்தைக்காரர் ரூமையில் வருகிற பணியாளர்களைப் போல, இயேசுவே நீர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை புறக்கணிக்கப் போகிறோமா? சிந்திப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கென கொடுத்திருக்கின்ற இறை ஆட்சியின் மக்களாக நாம் வாழ, சமூக நியாயம் உள்ளவர்களாக வளர, நம்முடைய சொல்லும் செயலும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற மக்களாக இருக்க, சாட்சிகளாக திகழ தேவையான வரங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோம். மீட்பின் அரசரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரும் உமது மீட்பின் கரத்தால் அரவணைத்து அவர்களுக்கு தன்னார்வ மனம் தந்து இறை திட்டத்தை நிறைவேற்ற அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையாட்சியின் வேந்தனே எம் இறைவா, எம் இந்திய தேசத்தை காயப்படுத்துகின்ற பகைமை உணர்வு, மனித மாண்பின்மை, இன மத வேறுபாடுகள், அரசியல் காழ்ப்புணர்வுகள் இவையெல்லாம் மாறவும், மனிதர்களின் மாண்பு பாதுகாக்கப்படவும், தனி மனிதனின் அடிப்படை உரிமைகள் காப்பாற்றப்படவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் ஊற்றே எம் இறைவா, தவறுகள் செய்துவிட்டு எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் எது தவறு எது சரி என்று தெரிவு செய்யக்கூட தெரியாமல் தடுமாறும் இன்றைய சமுதாய நிலையை மாற்றி தன் குற்றங்களை உணர்ந்தவர்களாய் மதிநுட்பத்தில் வளரவும், ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை நோக்கி பயணிக்கவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தியின் ஊற்றே எம் இறைவா, உலக மக்கள் அனைவரும் இறை திட்டத்தின் அறிந்து கொள்ள வேண்டுமென்று புத்தகங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் நற்செய்தி பணியாற்றும் உம் பணியாளர்களுக்கு உமது அருள்கொடைகளை வழங்கிட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். எல்லாமல் அன்பு தந்தைய இறைவா, உம்முடைய மக்கள் நாங்கள் ஆழ்ந்த பக்தி உணர்வோடு வேண்டியிருக்கிற அந்த விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தொடர்ந்து தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து பனிவோடு பனிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உமடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை என்றும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க இப்பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நெறிவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கும் நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கள், சிறப்பாய் இந்த ஆலயத்திலே பணியாற்றி இறந்து போன அருட்பணியாளர்கள், துறவியர், வாழ்ந்து மரித்த இறைமக்கள், இவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், எமது பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், ஈவுலகிலே உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருளுமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் பேருதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை பகிர்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவராகிய கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் ஆச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அந்த மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, மக்களின் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருளுமை வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள என்றும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.